என் அன்பார்ந்த தெய்வீக மக்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இப்பொழுது நாம் ஸ்ரீ வாராகி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நீங்களும் என் கூட வாங்க. இந்த வாராகி அம்மா எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வித்தியாசமான ஒரு இடம், சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு பொன்னேரி வட்டம், ஆரணி, பெரியபாளையம் ஆரணின்னு சொல்லுங்கள். பெரியபாளையம் ஆரணி அத்திக்குளம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வாராகி அம்மா இருந்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு, நம்ம வந்து வீடாக இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெய்வம் வந்து சொல்லி என்னை வழிபடு அப்படின்னு சொல்லி காமிச்சு அந்த அம்மா வச்சு இப்போ வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க, சரிங்களா? டைமிங் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். வாராகி துணை, கன்னிமாரி துணை. பௌர்ணமி டைமில், அமாவாசை டைமில், பஞ்சமி டைமில் தான் இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஸோ வாராகி அம்மாவுக்கு வந்து பஞ்சமி அப்போ வந்து நீங்கள் விளக்கு போட்டு நல்லா நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும். ஸோ குழந்தை இல்லை, அப்புறம் கல்யாணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனைக்கெலாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இப்போ வந்து கோயில் கட்டுறதுக்கான ஸ்டெப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் நாங்கள். ஸோ கோயில் கட்டணும். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். இப்போ இந்த கோயிலோட நிர்வாகி அம்மாவை நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன். ஸோ அவங்க எல்லா ஸ்டோரியுமே சொல்லுவாங்க. இங்கே வந்து குலதெய்வம் முனீஸ்வரர்லேருந்து முனிசாமி, இங்கே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ டைமில் இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு வேண்டுதலுக்குமே நீங்கள் இங்கே வந்து ஒரு 2 விளக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும். இந்த அம்மா வந்து கன்னிமாரி அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம மனசார இந்த அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா உடனே அந்த அம்மா வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது வீடு, ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த அம்மன் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இப்போ வாராகி அம்மனை வச்சு வழிபட்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்க நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயமாக இங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நம்ம கிட்ட வந்தவங்க வந்து இந்த குட்டி வாராகி அம்மன் சுயம்பா வந்திருக்காங்க. அந்த அம்மா இவங்க தான் வந்து உச்ச வரிசையில் வாராகி அம்மன். அவங்க எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு ஓடு வீடு. ஸோ இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படிலாம் அவங்களோட ஸ்டோரியை கேட்டாவே செம்மையாக இருக்குது. ஆனால் நான் ஒரு நாள் உங்களை பேச வைக்கிறேன், உங்கள் கூட பேச வைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கோயில் நாங்கள் கட்ட போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அம்மா இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்ற ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்கிறேன். ஜெய் வாராகி துணை. ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.